இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கப்பெண் அந்த படை பார்த்தீங்கன்னா, தள்ளி போயிட்டே இருக்கு. ஏன் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபி இல்லாதனால தான் அது போடல. ஸோ அவர் வந்து நியமிச்சிட்ட பிறகு 2ம் ஒன்றா சேர்த்து ஃபங்க்ஷன் வைக்கலான்னு தான், அதனால தான் கேன்சல் பண்ணுது. பட் இங்கே ஒரு சைடு உருட்டுற பக்கம் என்னென்னா, ஜெகதீஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டு கிரகப்பிரவேசம். ஸோ அதுக்காக தான் வந்து சிஎம் அவர்கள் பண்ணல. ஜெகதீஷ் வீட்டு போகிறதுக்கு தான் வந்து இந்த மீட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. மக்கள் மேலே வந்து நம்பிக்கை இல்லை, மக்கள் வந்து இப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் உருட்டுறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்லீப்பிங் மோடில் இருக்கிறீங்க, சட்ட ஒழுங்கு சிரிக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்கள் எப்போ வந்து அரசியல் பண்ணுறது சிஎம் சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, இவங்க 5 வருஷம் என்ன பண்ணாங்க நம்ம ஊருக்கே தெரியும், அது தமிழ்நாட்டுக்கே தெரியும் 5 வருஷம் யார் ஸ்லீப் மோட்டில் இருந்தான்னு. ஸோ அதுதான் இவங்க வந்து இப்போ தான் மக்கள் மேலே வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதில் அரசியல் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இறந்தவங்களும் மேலேயும் வச்சு அரசியல் பண்ணுறாங்க. பற்றியா ட்வீட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்து எதிர்கட்சி முன்னாள் சிஎம் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் ட்வீட் போடுறாரு. அதாவது வந்து அஜித் சாரோட ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம பக்கம் விசிக்கணுமா, அந்த மாதிரிலாம் ஒன்று பிம்பத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. இதில் கூட அரசியல் பண்ணுற பழப்பு தான் இவங்க பழப்பு, அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ மற்றவங்க பண்ணுறதுக்கும் இவங்க பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் இவங்களாம் பண்ணதே கிடையாது. இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து அப்படி அக்கறையாகிற மாதிரிலாம் இதில் வச்சு அரசியல் பண்ணுறது கேவலமான ஒரு செயல். இதெல்லாம் நம்ம அதான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம்லாம் பயங்கரமாக இருக்க போகுது. இன்னும் வெள்ளை அறிக்கைலாம் வந்துடும் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ அதுக்கான அப்டேட் வந்திருக்கு. வெள்ளை அறிக்கை வந்தால் தான் டப்பாலாம் டான்ஸ் ஆடும், அதை வெயிட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாத நாளை மறுநாள் திங்கட்கிழமை விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி போகிறாரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக. ஸோ அதுங்க ஒரு மீட்டிங் வேறு போட்டுருக்காங்க. ஸோ திங்கட்கிழமை விஜய் அண்ணா தலைமையில் தான் அது நடக்க போகுது, சிஎம் அவர்கள் தலைமையில் தான் நடக்க போகுது. ஸோ அது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அரசியல் அப்படியே விஜய் அண்ணா சுற்றி தான் எப்பவும் வந்து அரசியல் சுற்றுது. இப்போ விஜய் அண்ணான்னு ஒரு கேரக்டர் வந்து உள்ளே இல்லாமல் இருந்தால் அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஸோ போட்டு அடி நடிக்கிறாங்க. ஒரே ஆள் சிங்களாக நின்று எல்லாரையும் சொல்லிட்டு வச்சு எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாத டிவிக்கேலே அந்த அரசாங்கம் இப்போ கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, இந்த அரசும் சரி சொல்கிறதே கிடையாது, எல்லாமே செயல் தான். கல்குவாரி இது முடியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோயிலெலாம் வந்து ஃபுல் ரைடு, இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பாட்டு கற்றுட்டே இருங்க, நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க செம்மையாக. எனக்கு தெரிஞ்செல்லாம் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்துலேயே வந்து ஒரு லெவலுக்கு வந்துடும் ஸ்டேட்டு. ஓகே, மாமூல் கேட்டிங்கன்னா இதுதான் நடக்கும், லஞ்சம் கேட்டினா இதுதான் நடக்குன்ற ஒரு பயம் இதுக்கப்புறம் வரும். ஏன்னா இப்போயே பாதி பேருக்கு வந்துடுச்சு அதெல்லாம். ஸோ நம்மளும்